ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்வளத்துடன் நான் அக்குப்பஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்குப்பஞ்சரில் டியூ26ங்கிற பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டியூ26ங்கிற பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, இந்த மூக்குக்கு கீழே அடியிலேருந்து இந்த உதட்டுக்கு இது ரெண்டுக்கும் இடையில் நடுவில் இருக்குது இந்த பாயிண்ட்டு. இதுதான் டியூ26ங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் அக்குப்பஞ்சரில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது அன்கான்சியஸ் ஆகிறவங்கள கான்சியஸ் கொண்டு வர பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, எங்கேயோ ஒருத்தவங்க நீங்கள் போகிற வழியில் மயக்கமாகி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கான்சியஸ் கொண்டு வர இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதே மாதிரி இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு அன்கான்சியஸ்க்கு மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சவொடனே அவங்களுக்கு கான்சியஸ் வரணுன்னாலும் இந்த பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கான்சியஸ் வந்துடும். அடுத்து காக்கா ஒழிப்பு. ஒருத்தவங்களுக்கு காக்கா ஒழிப்பு வந்துருச்சுன்னா இந்த பாயிண்ட்டை போய் செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு காக்கா ஒழிப்பு நின்றுடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டடியில் அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்க அந்த இது படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதை பண்ணிவிட்டு செஞ்சாங்கன்னா, அந்த வேலையை ஆரம்பித்தாங்கன்னா ஃபோக்கஸோடு அது செய்வாங்க. அடுத்து உங்களுக்கு முகவாதம். இந்த பக்கம் வாதம் ஒரு சைடு வாதமாக இருக்குது முகம் அப்படின்னாலும் இந்த பாயிண்ட்டு எந்த பக்கம் வாதமாக இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா முகவாதம் சரியாயிடும். கொடுக்க டெய்லி 1 மினிட்டு இப்படி நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே ஒரு நரம்பில் ஃபுல் ரத்தத்தை ஓடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங், இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ப்ளீடிங் போயிட்டே இருக்குனாலும் இந்த பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும். பீரியட்ஸ் டயத்தில் ப்ளீடிங் ஓவராக போகுது அப்படின்னாலும் டெய்லி இந்த பாயிண்ட்டை பண்ணிங்கன்னா ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி நின்றுடும். இந்த பாயிண்ட் அக்குப்பஞ்சரில் ஒரு மிராக்கிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பயனடைஞ்சு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி. வாழ்க வளத்துடன்.